ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி கிறிஸ்மஸ்க்கு ஒயின் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 5 கிலோ கிரேப்ஸில் ஒயின் போட போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பைசஸ் எடுத்தால் போதும். இந்த 3 ஸ்பைசஸும் எடுத்ததுக்கப்புறமா 2 கைப்பிடி அளவு கோதுமையை மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத்தில் நல்லா இறுக்கமாக கட்டி நம்ம போட போகிறோம். எதுக்காக நம்ம கிளாத்தில் கட்டி போடுறோம் அப்படின்னா, நம்ம கிரேப்பை கடைசியாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த கோதுமை அப்படியே போடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி போட போகிறோம். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஈஸ்ட் நமக்கு தேவைப்படும். 5 கிலோ கிரேப்ஸுக்கு ஒரு 4 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரையை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் இதுக்கு பன்னீர் திராட்சை தான் எடுத்துருக்கோம். நார்மலாக ஒயின் கிரேப்ஸ் கிடைக்கும், ஆனால் அந்த சீசனில் கிடைக்காதனால நார்மலாக பன்னீர் திராட்சை, சீடுள்ள பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க. கிரேப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வார்மான வாட்டர்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை தனித்தனியாக ஒவ்வொரு கிரேப்ஸாக பிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈரத்தோடு போடும்போது அது சில வேளை கெட்டு போயிடும். அதனால தனித்தனியாக நீங்கள் பிரித்து எடுத்ததுக்கப்புறமா ஈரம் போகிற வரைக்கும் ஃபேன் கடியில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு கிளாத் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கிரேப்ஸை தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா விரித்து அதை நல்லா காய வச்சுக்கோங்க. ஒயின் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செராமிக் இல்லாட்டி ஏதாவது கிளாஸ் ஜார் தான் நீங்கள் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக்லலாம் நீங்கள் செய்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரேப்ஸை நம்ம கொஞ்சமாக உடச்சி இந்த ஜாருக்குள்ளே போட போகிறோம். ஒரு லேயர் நீங்கள் கிரேப்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு லேயர் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்க கிரேப்ஸ் அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு போட்டுட்டு நம்ம கட்டி வச்சுருக்கிற கோதுமையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ கிரேப்ஸ்க்கு 3.5 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு வைக்கிறீங்க அப்படின்ற டேட் அண்ட் டைம் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு 21 டேஸ்லலாம் நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 48 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஒரே டைரெக்ஷனில் நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுக்கோங்க. நாங்கள் வைக்கும்போதே நல்லா ஸ்டர் பண்ணி தான் வைக்கிறோம். ஸோ தட் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். 48 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டர் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா அதோட ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். எப்படி இந்த கிரேப் ஒயின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணினேன், எப்படி நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்ற வீடியோலாம் பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஒயின் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பாய்.